Hi, welcome back to டிஎன்பிசி குரூப் 2 தமிழ் இம்பார்ட்டன்ட் 51 வேர்ட்ஸ் பார்ட் 6க்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கமெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்துடலாம். 8 தொகை நூல்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, முல்லைப்பாட்டு எல்லாமே இருக்குது. பட் கரெக்டான ஆன்சர் வந்து ஐங்குறுநூறு. இது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் வரக்கூடியது. அதனால் ஐங்குறுநூறு தான் 8 தொகை நூல்களுள் சரியான நூல். அடுத்ததாக சதாவதானி என்பதன் பொருள் அறிய. சதாவதானினா 100 செயல்கள். வாயேஜ் சரியான கலைச்சொல் கடற்பயணம். நாட்டிக்கல் மைல் கடல் மைல். ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி. கூற்று காரணம். கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர். இது வந்து கூற்று. இதற்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார் மற்றும் மதிய உணவு திட்டமும் சிறுவடை திட்டமும் அறிமுகம் செஞ்சார். இதனால் வந்து பெரியார் வந்து காமராசர் கல்விக்கண் திறந்தவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது சரியானது. கூற்றும் சரி, காரணம் ஒன்றும் காரணம் இரண்டும் சரியானது. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு மறைமலை அடிகள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தமிழின் தொன்மையை வந்து உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞங்கிறது தவறானது. அதே மாதிரி தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர், இது சரியான வழி தான். மொழி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து மறைமலை அடிகளார் கிடையாது. ஸோ அதனால் அதுவும் தவறானது. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக்க. பலம் பாலம். ஃபஸ்ட்டு பலம் வந்து வலிமையை குறிக்கும். இரண்டாவது பாலம் வந்து ஆற்றுப்பாலத்தை குறிக்கும். அடுத்தது தொடு தோடு. ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் வந்து தொடுதல். தோடு அப்படிங்கிறது காதணி கம்மலை வந்து குறிக்கும். கம்மிங் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட்டரான மெட்டீரியலோட குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற தமிழ் அண்ட் மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பணம் பானம். பணம் அப்படிங்கிறது காசு, பானம் அப்படிங்கிறது அம்பு. இரு பொருள் தருக. இடும்பை. அதற்கான மீனிங் துன்பம் மற்றும் வறுமை. அடுத்தது இரு பொருள் தருக. துளை. துவாரம் தொந்தரவு. இரு பொருள் தருக. வேண்டல். விரும்புகை விண்ணப்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்துங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது எந்த சென்டென்ஸில் கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். ஓவிய வரி வடிவத்தை டேஷ் என்பர். ஓவிய எழுத்து என்பர். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். செப்பேடுகளில் காணப்பட்ட வரி வடிவம் ஓவிய எழுத்து தவறு. கற்பாறையில் காணப்பட்ட வரி வடிவம் ஓவிய எழுத்து இல்லை. இது வந்து நம்ம செயல் பகுதியில் லெசன்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு வந்து 1 வேர்ட்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவிய வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்துன்னு சொல்கிறாங்க. வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல் தான் வந்து வலசை போதல்னு சொல்லப்படுது. சரியான இணைப்பு சொல். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? கிழவனும் கடலும் கதை நாயகன் யார்? நல்லோர் வாழ்த்தினார். இது வந்து என்ன காலம்? இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். பொருத்தமான காலம் அமைமறது. ஸோ நாளைக்கு அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணும். ஸோ படிப்பாள் அப்படிங்கிறது தான் சரியானது. பொருத்தமான காலம் கண்டறிய. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். இரு சொற்பொருள் இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்வுக. மலை பூ பொன் வான் மேகலை மணி மேகம் செய் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மணி மேகலை வான்மலை பூமணி 2 சொற்கள் இணைத்து வந்திருக்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியானது. மேகலை மணி இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு மணி மேகலை வந்து வரும். அதே மாதிரி வான்மலை பூமணி அப்படிங்கிறது சரியானது. அதுக்கான அர்த்தமும் இருக்கணும். அர்த்தம் இல்லாமல் 2 வேர்டை வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய செல் உருவாக்கல். பூ ஜோலை. ஓகேங்களா? பூ ஜோலை இணைக்கும் போது நம்மளுக்கு ஒரு புது அர்த்தம் வருதா அந்த மாதிரி வரும். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். ஸோ எழுத்து வழக்கில் மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். அடுத்தது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு. அதுக்குள். ஸோ அதற்குள் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில். வரிசையில் ஒழுங்காக நில் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. நிறுத்தற்குறிகளை அறிதல். கபிலன் தம் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டார். ஸோ கபிலன் தந்தையிடம்
அவன் சொல்கிற வேர்டு வந்து அப்படியே வரதில்லை, அதனால் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டிருக்கோம். இது ஒரு கேள்வியாக அவன் கேட்குறதுனால ஒரு கொஷின் மார்க், லாஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது சரியான நிறுத்தற்குறி தான். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ ரெண்டு அவங்க அர்த்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் ஒரு கம்மா போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி திருச்சி, நாகப்பட்டினம் நாகை, தேவக்கோட்டை தேவோட்டை. அடுத்தது பிறமொழி சொற்கள். ஜங்கிள் காடு, டிவி தொலைக்காட்சி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சதம் 100. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. சரியான இணையை கண்டறிக. உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் இதுதான் வந்து சரியானது. கலைச்சொல். ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்களில் ஹியரிங் விசாரணை. கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. அகைன் அதே தான். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். தடையின்றி மிகுதியாக. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? செயற்பாட்டு வினைத்தொடர். விடைத்தாள்களை வருவித்தார். பிறவினை வாக்கியம். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். இதுக்கான கொஷின், கரெக்டான கொஷின் நமக்கு சொல்லியிருக்காங்க. சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் அப்படிங்கிறது சரியான வினா. உவமையும் ஓமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. உருவக அணியை விளக்குக அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸு ஆன்சராக இருக்கும். சேம் கொஷின் ஃபார்மட் தான். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? லாஸ்ட் ஒன். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசலங்காரம். ஓகேங்களா? இதில் நிறைய இது பாருங்கள், லீ வந்திருக்கு, பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லா போட்டிருக்காங்க. இப்போ கரெக்டானது இல் ப்ளஸ் ஆ சேரும்போது லா அப்படிங்கிறது வரும். ஸோ வாசலங்காரங்கிறது தான் சரியான விடை. இன்றைக்கான 50 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீ நோட்ஸ்க்கு. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.